மகாராஜனா இருக்க வேண்டும். பார்வதி பச்சி வைக்கிற மாதிரி தான் நீங்க அப்படித்தான் நினைச்சு இருக்குது. ஆமா ஆமா அம்மா வர வேண்டும். வணக்கம். மகாராஜனா இருக்க வேண்டும். சபை இருக்கே. ஆமா இப்படி ஒரு சபை லட்சுமி கடத்து முந்தே சபை. அதான் வாங்க லட்டும் மகவேறு வெங்கிரியும் சாரணியும் சரித்திரமாம் ஏனனே நாரணனை பண்டா இடைச்சு பருமத்தினான் இடித்த புண்வாயில் விட்ட போது சொல்லு எனக்கு தெரிஞ்சா ஏன் இந்த ரோல் பண்றாங்க. சரி அப்பா தேவி 8 திசையில் நடந்த வேண்டாம். நாரணனை பண்பா இடைச்சு பருமத்தினால் இடித்த
புண்வாய் நிமித்த போது கோபாலக்கண்ணனை தடுக்கக்கூடிய பார்த்தால் உதட்டிலே அடிக்காவிட்டால் கோபாலக்கண்ணன் பெருமை உண்டாக்கலாம். அப்படிப்பட்ட பகவானுக்கு பார்வையா திருவாகிய லட்சுமி, திருவாகிய மகாலட்சுமி, லட்சுமியா சொன்ன அனுபவம் எனக்கு தெரியுமா? யாரு உலகம் கண்ணீரே ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு ஆதிபரா சத்தியானவர் தோன்றிய பிறகு அண்டத்துக்கு முடிச்சும் சராசரமாக நின்றபொழுது உடனே பார்த்தேன் பரமக்கடவுள் தியானம் செய்ய வேண்டும், உண்டாக்க வேண்டும் அப்படின்னு படைக்கணுமே அப்படின்னு உலகத்தை உடனே பார்த்தேன். கோழி முட்டை வடிவாக இருந்தது, உலகமே கோழி முட்டை வடிவம். ஆமா, ஆக படியிருந்து வெடித்து பாதி ஆகாயத்தை நோக்கியது, பாதி பூமி நோக்கியது. உடனே மஞ்சள் இருக்க அதான் உலகமே. அதனால்தான் இன்னைக்கு ஒரு பயிர் போட்டா மஞ்சளா கிளம்புதா? ஆமா, அப்படிக்கும் பொழுது அந்த உலகம் படைத்த உடனே நான் பிறந்தேன். பிறந்த உடனே அண்டத்துக்கு பூமி சராசரமா இருக்கிறேன். அண்டத்துக்கும் பூமிக்கும் அண்டத்துக்கும் பூமிக்கும் சராசரமாக ஒரே அப்படி பொழுது நாம பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆடவர் தேவை அப்படின்னு ஆடவர் துணை வேண்டும் அப்படின்னு லிங்காதார பூஜை செய்தேன். என்ன லிங்கம் அப்படி சொல்றேன். அப்படின்னு வர வேண்டும் என்று தியானம் செய்தேன். உடனே வெடித்த உடனே படிரெண்டு வெடித்து அது யார் வந்தது? அம்மா என்று வந்தார். நமக்கு ஆளவற்ற வேண்டும் நினைக்கிறோம். கணவர் வர வேண்டும். ஒரு பிள்ளை ஓடியாருது, பிள்ளையாரப்பா நீ பிள்ளையாரப்பா நீ பிள்ளையாரப்பா அப்படி ஒரு குணமத்திரேன். பிள்ளையாரப்பா ஒரு பிள்ளையார்னே பேர் வந்து பேர் வச்சாச்சு. இரண்டாம் முறையாக வர வேண்டும் அப்படி பொழுது தங்காய் என்று விடப்பட்டார். தங்காய் என்று ஓடி வருகிறது. அது யாரு? அது மன்னன். தங்காய்னா அண்ணனாக வேண்டும், சோழனாக வேண்டும், உடன் பிறந்தார வேண்டும் அப்படின்னு உடனே நாராயணன் ஜனமானார். ஆமா, யாரு? நாராயணன் பகவான் பிறந்தார். பகவான் பிறந்தார். அவர் வாரி வீசினேர். திருப்பாக சென்று விட்டார்கள். ஆமா, அப்புறம் மூன்றாவது முறையாக நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இருக்குது. கணவர் வர வேண்டும் அப்படின்னு யாரும் செய்கிறோம். பார்த்து அம்மா என்று வருது, தங்கா என்று வருது. அப்படி விட்டு மூன்றாவது முறையாக
அங்கத்தில் மலங்கடித்து அங்கத்திலே பூஜை செய்து அங்கத்திலே பூஜை செய்றீங்க. பெண்ணே பார்வதா என்ன போறதா? அப்ப நமக்கு லாத்து மாட்டிது. நமக்கு கணவர் கழிச்சு விட்டார். கணவர் வந்து விட்டார். ஒருவேளை பெண்ணே பார்வதான்னு ஒருத்தவங்க பேர் விட்டு கூப்பிடுறாங்கன்னா அப்ப அதுக்கு கணவர் கிடைத்து விட்டார். பதி வந்து விட்டார். ஆமா. என் சுவாமி வந்து விட்டார். என் கணவர் வந்து விட்டார். ஆண்டவர் வந்து விட்டார் அப்படின்னு எங்க இருக்கிறார் அப்படின்னு தேடுறேன். ஆளு சுத்தி பார்த்தா கிடைக்கல. அப்படி எங்க தான் இருக்கிறாரு அவரு? நான் அண்டத்துக்கு பூமி இருக்கிறேன். அவருக்கு முட்டியாருக்கு பாதத்துல இருக்கிறாரு. ஏன் இருக்கிறோம் நானு? அதுக்குலப்பா பாதிக்கு கீழே இருக்கிறாரு. அப்ப என்னதான் ஆச்சு? அதுக்குலப்பா நான் மிந்தி பிறந்தேன். ஆமா. அவர் பின்னால வந்திருக்கிறார். அவர் திருக்கணியார் சொல்லாமா மாலை சுட முடியாது. இப்ப கூட 1 வயசு 2 வயசு பெரிய பொண்ணு கட்டக்கூடாது. தாங்களும் தெரிவிக்க மாட்டார்கள். அதிக மாட்டாங்க. பாமர மக்கள் அத்தனை பேரும் சரி 1 வயது கீழே பட்டவங்க தான் மனமாக சூடுவார்கள். ஆமா. அப்படி இருக்கும்போது நான் மிந்தி பிறந்து அவரை திருக்கணியார் செய்ய முடியுமா? ஆமா. முடியாது. செய்யக்கூடாது. எல்லா ஜீவராஜிகளுக்கும் 2 நேத்திரம், எனக்கு மட்டும் 3 கண்ணோடு பிறந்தேன். பிறக்கும் போதே முக்கண்ணி முக்கண்ணி என்று சொல்லுவாங்க. ஆமா. அந்த 3 நேரத்தோட எப்படியான இல்ல இதுல இருக்கிறதா நெற்றிக்கண்ணை பரமகடத்தில் கொடுத்தேன். அந்த பரமகடவுள் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தால் பற்றி செய்தார். ஆமா. உடனே எங்கே பிறந்தேன்? தக்க பிரபனுக்கு காட்டாவணியா பிறந்து தக்கனுக்கு ஆச்சாரியாக பிறகு ஆமா பிறந்து உடனே பார்த்தேன். தக்கன் யாகத்தை நடத்தினோம். அந்த யாகத்திலே உடனே ஒரு யாகமாக இருக்கிறது அப்படின்னு சாபத்தை கொடுத்து அந்த யாகத்தை இறங்கி உடனே எப்படி அவதாரம் எடுத்தேன்? அம்பாள் யாரு? என்னமா விசாரிக்கும் என்ன சொல்ல வேண்டும் என்று அங்காள பரமேஸ்வரி அப்பொழுது வந்து நான் கைங்கிறது நாணயம் பதியும் எந்த நேரமா இருந்தாலும் சாபம் கொடுக்குது. நீ சாபத்தை வாங்கின போறது மறுபடியும் வரது வேதங்களை கேட்பது வேதங்கள் பதில் சொல்ல சாபத்தை கொடுப்பது. அந்த சாபத்தை பற்றி கொண்டு பாமர மக்களுக்கு என்னென்ன அவதாரம் எடுத்து என்னென்ன காட்சி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து அவதாரத்தில் கொண்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு இப்ப சாபம் முடிஞ்சு இப்பதான் வந்துருங்க. பதியை பார்க்க வேண்டும், சுவாமியை பார்க்கணும். போகலாமே. அம்பாளுக்கான முத்து
முத்து மகாமாரி அம்மன் அம்பாள் பாதார வந்தவர்களுக்கும் அம்மனுடைய பார்த்திருக்கும் இந்த கிராமத்துக்குரிய பிரம்ம சத்திரிய வரிசையா சூத்திரம் சாமி வந்தார் இவர் பாதாரவர்களுக்கும் பார்த்திருக்கும் அடியே வணக்கம் வணக்கம் சென்று மதி இருந்தால் மதிவதற்கு சொல்லுவோம் சுவாமி பரவாயில்லை நாங்களை காண போட்டாங்க தாயே அவருக்கும் மறுபடி வெள்ளி அம்பார வானரியம் என் பாதத்திலே பணிந்தார் என்றென்றும் நீடுயாக வாழும்படியாக ஆசைப்படி எனக்கும் மனமாரியம் பூஜைகளை விடுத்து ஏன் குட்டிங்க இன்னைக்கு மாற்றாரும் இந்த காரணம் இன்றைய தினம் எதற்காக வரவேற்கிறேன் என்றால் அதிகமாக கைலாயத்திலே அமர்வோம். நம்ம தேடி யார் வருகிறார்? பரவசார்
யாருடா இங்க பாரு. ஏய், எங்கேடி பாரு? ஏய், ஏய், ஏய். கட்டி முடி கட்டி வந்து யாருன்னு யாரு? யாரு தஞ்சேஸ்வரன். லிங்காசுரன். லிங்காசுரன்டா. லிங்காசுரன், சங்காசுரன். சரி நீ வந்து லிங்காசுரா ஆமா. ஏதோ புள்ள புடிக்கிற மாதிரி நின்னுக்கிறான் ஏய். சீக்கிரமா சென்று நடக்கிற விளக்காரன் இவனுக்கு தெரிவித்துவா. யாரோ ரெண்டு பைத்தியக்காரன் வந்துக்கிறானுங்க யாரோ சங்கல்றான் ஒருத்தர் லிங்கல்றான் ஒருத்தர் சங்காசுரன் லிங்காசுரன் என்று சொல்ல முடியாத இரு அரக்கர்களா? எதற்காக இங்க வந்திருக்கின்றார்கள்? அதுதான் தெரியவில்லை நான் போய் சொல்லணும் என்னால் படைக்கப்பட்டவன் லிங்காசுரன், மைத்துனரால் படைக்கப்பட்டவன் சங்காசுரன். எதுக்கு வந்திருப்பானுங்க எதற்காக இந்த நாடி தேடி வந்திருக்கின்றார்கள்? ஒருவேளை இதுக்கா இருக்குமோ எதுக்கா என்ன இருக்குமோ சரி, வார்த்தை பார்த்து இருப்போம். நம்பர் 1 யாரு நம்பர் 2 யாரு என் பாதத்திலே நீ பணிந்தாய். என்னென்னும் இருவருமாக நீடூழி காலம் வாழும்படியாக ஆசித்தேன். கேளு. எதற்காக உனக்கு சத்தியம் வேண்டும்? ஆமா, மாநில மக்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தட்டான், எம்மரைக்கும் தட்டான், எவ்வுயிருக்கும் தட்டான், யாரு எப்பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய அதனால் உனக்கு என்ன சந்தேகம்? என்னிடத்திலே கேட்கும் வரத்தை கேட்டால் நான் அளிக்க தயாராக இருக்கிறேன். ஆகட்டும். இந்த ஆகாயவாணி இந்த ஆகாயவாணி சாட்சியாக உமாதேவி சாட்சியாக
கைலாயம் நீங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உங்களுக்கு சத்தியம் கொடுத்திருக்கிறேன். ஆகட்டும். சுவாமி, ஐயா சாகாமல் உலகம் உடல். சுவாமி, சாகாமல் தரமே சாகா வரம் வேகா உடன் போகா செல்லும். எனக்கு தர வேண்டும் சுவாமி. சங்காசுரா, ஒரு மனிதனாக புவியின்கணிலே பிறந்தார். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று 3 நாள் வாழ்க்கை. இந்த 3 நாள் வாழ்க்கை விடுத்து ஒரு நாள் சாகாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று வரத்தை கேட்கிறீங்க. அப்பா வரத்தை பெற்று என்ன செய்ய போகுது? உலகத்திலே நாங்களே புகழ்பெற்று இருக்க வேண்டும். ஆகினால் உயிரோடு இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் சாக வேண்டும். ஆனால் எப்படி சாக வேண்டும் தெரியுமா? எப்படி? யோனி விழா பிறக்காத ஆசாம இருக்க வேண்டும். ஒரு யோனியிடமா பிறவாதவர்களாக இருக்க வேண்டும். ஆளா இருக்க வேண்டும். அது ஒரு பெண் தெய்வமா இருக்க வேண்டும். பெண் தெய்வமாக இருக்க அவர் வேண்டும். கையால் தான் மாற வேண்டும். மற்றவரால் மாறப்படாத அப்படி சத்தியம். கேட்டவரை உனக்கு அளித்தேன். அப்பா கபுரத்தினாலே, அப்பா உங்களுக்கு கேட்டவரை கேட்ட பிரகாரம் சாகாத வரம், வேகாத உடல், போகாத செல்வம், இந்த 3ஐயும் பெற்றுக் கொள்வாய். ஆனா இந்த கைலாயம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு கைலாயம் கொடுத்து அவர் எங்க பொறுமை பண்றாரு? நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? கொடுக்க முடியாத கைலாயத்தை கேக்குறான் என்ன இந்த கைலாயத்தை வைத்து என்ன செய்ய போகிறார்? நானா சொல்றேன் கைலாயத்தை என்ன கொம்மால மாட்டான் அடிப்பான போல இருக்கிறது. தந்தையாரா யானையாகும். ஆகும். ஆகினால் வயதாகிவிட்டது. நாங்கள் இந்த வெளிகளை ஆள வேண்டும். கொடுக்க போற வேண்டிய கைலாயம் உங்களுக்கு வேணும். முடியுமா முடியாதா? முடியா முடியா வேண்டும். வைகுந்தம் தன்னை தேடி லிங்காசூரனும் சங்காசூரனும் இதை கைலாயத்தை பெற்று கைப்பற்றி கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய 3 உலகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று வைகுந்த நாடு சென்று கொண்டிருக்க வைகுந்த வாசன் பகவான் சபை நாடு வருகிறாங்க.